படம் வேறு லெவல்ண்ணே. ரொம்ப வருஷம் கழிச்சு இதெல்லாம் சின்ன குழந்தைலாம் டிவியில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தேட்டரில் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குண்ணே படம். அண்ணே தளபதி எல்லா படத்தும் நல்லா தானே இருக்கும், சொல்லவே தேவையில்லண்ணே. தளபதி அடுத்த சிஎம் இல்லை வேஸ்ட் தலை ஒன்றுமே செலிப்ரேட் பண்ணல தலை. பேருக்கு தான் தளபதி ரசிகன், ஒன்றுமே இல்லை. வேறு ஏதாவது தேட்டர் தான் போய்ட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வேஸ்ட். இவ்வளோ தளபதி ஃபேன்ஸ் வந்து ஒன்றுமே பண்ணல தலை. படம் சூப்பர், தளபதி நல்லா தான் வச்சிருக்காப்புல. ஆனால் வேஸ்ட்டு செலிப்ரேட்டே பண்ணல தலை. வேஸ்ட்டு. தளபதி எப்பவுமே சூப்பர் தான் தலை. சூப்பர் தான். என்னமோ நினச்சிட்டு வந்தேண்ணா, வைபே இல்லைண்ணா, டென்ஷன் ஆகுதுண்ணா எனக்கு. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைண்ணா. செம வைப். ஹாப்பி பர்த்டே தளபதி. கொலை மாசு போக்கிரி வேற லெவல். ஹாப்பி பர்த்டே தளபதி. வேற மாதிரி படம். அப்ப பார்த்து அதே கூஸ் பம்பி போறது வேற மாதிரி. சத்தியமா தளபதி ஹாப்பி பர்த்டே தலைவா. பிளாஸ்ட் தான் வேற லெவல். அத்த சிஎம் 2026 வெயிட்டிங். செம்மையா இருக்கு. வேற லெவல். தளபதி பர்த்டே மாஸ் சூப்பர். வைப் இல்லை தலை. சிஎம் தளபதி தான். சிஎம் 2026 சிஎம் தளபதி தான். தலைவா படம் வேற லெவல். சரியான ட்விஸ்ட். லாஸ்ட்ல தளபதி தான் போலீஸ். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தல. சூப்பரா இருந்துச்சு. தளபதி பர்த்டே வெறித்தனமா பண்ணியாச்சு. நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்ததா? ரிலீஸ் பண்ணாங்க, சூப்பரா இருந்தது. அதாவது தளபதி வந்து இன்னொரு டைம் படம் நடிக்கல அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேணாம். அவரோட படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரீரிலீஸ் பண்ணாவே போதும் எங்களுக்கு. கிளைமேக்ஸ் தாங்க ட்விஸ்ட். அதுக்காக தானே வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை, சொல்ல வார்த்தை இல்லை. ஆல்வேஸ் தளபதி. படம் ஆஸ் யூஷுவல் சூப்பர். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி 50th பர்த்டே. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ, சான்ஸே இல்லை. அதே வைப் 2007 எப்படி பார்த்தோமோ அதே வைப், அதை விட அதிகமாகவே இருக்கு. சூப்பர். ஹாப்பி பர்த்டே தலைவா. சூப்பராக இருந்தது படம். சூப்பராக இருந்தது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதே வைப் தான். 2007 காலேஜ் ஸ்டூடெண்டாக பார்த்தேன். இப்போ ஒரு ஃபேமிலி மேனாக பார்க்குறேன். பட் நல்லா என்ஜாய் பண்ணேன். அண்ட் முக்கியமான விஷயம் ஹாப்பி பர்த்டே தலைவா. எல்லாமே அந்த என்ஜாய்மெண்ட் இருந்தது. ஐ மீன் இப்போ வேறு செட் ஆஃப் காலேஜ் பர்சன்ஸ் போயிட்டு பயங்கரமாக வைப்பில் இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு. ஓகே நம்மலாம் இருந்தோம் அப்படின்ற மெமரிஸ் ரீகலெக்ட் ஆகுது. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவுசெய்து 2 படத்தோடு நிறுத்திடாதீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு படம், நடுவில் எப்போயா டைம் கிடைக்கும் போது ஒரு படம், ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுங்க அரசியல் வந்ததுக்கப்புறமா. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பொலிட்டிக்கல் வென்ச்சர். லைக் ஒரு தமிழன் வந்து ஒரு நம்பர் 1 நடிகனாக வரத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. லைக் எம்ஜிஆர் அண்ட் தென் ரஜினி, அப்புறமா அந்த ஒரு இடத்துக்கு ஒரு தமிழனாக வந்து நம்பர் 1 வந்தீங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல்லையும் வந்து ஒரு தமிழ்நாட்டை ஆளணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது. உங்களுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து ஆட்சி பண்ணணும், ஆள போகிறான் தமிழன்றதை ப்ரூவ் பண்ணணும். படம் வேற மாதிரி 100 நாள் ஓட்டலாம். சான்ஸே இல்லை ப்ரோ. படம் வந்து மாசாக இருக்கு. நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். 1 டைம் 2 டைம்ஸ் வந்து பார்த்துட்டு போகலாம். ஆனால் வேற லெவல். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி படம். ஓகே. தக்காளி சோறு தளபதி தான். கிளைமேக்ஸ்லாம் சூப்பர் ப்ரோ. செம வைப்பு படம். எல்லாம் ஒன்ஸ் மோர் 2 வாட்டி போட்டாங்க. மாம்பழம் செல்ல பேர் ஆப்பிள் 2 டைம்ஸ் போட்டாங்க. செம வைப்பு. போக்கிரி பொங்கல் தான். பொங்கல் இல்லை தலை, இது நல்லா இருந்தல. போக்கிரி பொங்கல் தான். ஒன்ஸ் மோர் 2 வாட்டி போட்டாங்க. மாம்பழம் அப்புறம் செல்ல பேர் ஆப்பிள் போட்டாங்க. தலை வைப்பா இருந்துரு படம். சூப்பராக இருக்கும். சூப்பராக போக்கிரி தான். வேற மாதிரி வேற மாதிரி ப்ரோ. ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. எங்க வெளியத்தனங்க மாசுங்க. போக்கிரி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய். வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தளபதி விஜய். ஹாப்பி பர்த்டே. சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ப்ரோ தளபதி கெத்து ப்ரோ. படம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்தது. என்ன பண்ண வேற லெவல். நல்லா இருந்துச்சு. நம்ம படம் ப்ரோ. சூப்பர்ண்ணா. செம என்ஜாய்மெண்ட். நல்லா இருந்துச்சு படம். பயங்கரமா இருந்துச்சு தல. படம் வேற மாதிரிண்ணா. தளபதி 50னா சூப்பராக இருந்துச்சு. மாஸ் சூப்பராக இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஃபயர். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. தளபதி மாஸ்னா. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய். சூப்பர்ண்ணே. வெயிட்டிங். செகண்ட் சிங்கிளுக்காக வெயிட்டிங். 6 மணிக்கு
ப்ரோ படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ வேற லெவல். அப்பா விஜய் பையன் விஜய் நினைக்கிறோம், பட் தெரில. சூப்பராக வரும். கோட், வெயிட்டிங் ஃபார் கோட். நல்லா இருந்துச்சு பார்த்தேன் கண்டிப்பாக. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் கோட். இல்லை ஐ மீன் லைக் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ பாட்டும் சரி வீடியோவும் சரி ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். வெயிட்டிங் ஃபார் கோட் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து படங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பிஸியாக இருப்பீங்க எனக்கு தெரியும், பட் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு படம், லைக் எவ்ரி 6 years 2 படம், அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பண்ணுங்கள். கண்டிப்பாக படத்தை விட்டுறாதீங்க. 69 இல்லை, ஒரு 75 வரைக்குமாவது போங்க. முக்கியமாக மாநாடுக்கு வெயிட்டிங். ஆமாம், மாநாடுக்கு வெயிட்டிங். சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுங்க தலைவா, நாங்கள் டிக்கெட் வேறு புக் பண்ணணும்.